ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அழகியை பார்த்த விஜய், இவ்வளோ நாளாக உன்னை தனியாக தவிக்க விட்டுட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அழகி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு அழகி கிட்ட. நீங்கள் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அழகியும் கேட்க, ஆமாம் அழகி, நான் தான் உன்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. என்ன விஜய், நீ பண்ணுறதெல்லாம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு புரிஞ்சுதான் நடந்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா விஜயை பார்த்து கேள்வி கேட்க, என்ன அனாமிகா உனக்கு நான் பதில் சொல்கிறோம், இதுக்கு மேலே என்கிட்ட நீ என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாரு. அழகியே உன்னோட பொண்ணா ஏற்றுக்கிட்ட அப்படின்னா அப்போ என்னோட வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து அனாமிகா கேள்வி கேட்குறத பார்த்த தாத்தா பாட்டி எல்லாம், என்னம்மா தெரிஞ்சிருந்தே இப்படி பேசுறியம்மா, விஜய் தெரிஞ்சே தப்பு பண்ணல அப்படின்றது எல்லார் முன்னாடியும் ஒரு நிரூபணமான விஷயம் தானே அனாமிகா, அப்புறம் எதுக்காக விஜயை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற, எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா, எப்படி தாத்தா நான் கேட்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கேட்க, சரிம்மா இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய இடம் இது கிடையாது, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கிளம்ப பார்க்குறாங்க. எல்லாரும் கிளம்புற தருணத்தில் மகாவை பார்த்த சூர்யா என்ன பண்ணுறாரு, இனி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்ட மகா கோவத்தோட, என்னது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி இந்த மாதிரி தோணுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் கேட்க, என்ன மகா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, நீங்கள் உங்கள் தம்பிக்காக எல்லா தப்பையும் உங்கள் மேலே ஏற்றுக்கிட்டீங்க, அந்த சமயத்தில் என்னை பற்றி ஒரு நிமிஷம் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, இல்லை மகா அது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் என்னதான் காரணத்தை சொல்ல வந்தாலும் மகா அதை ஏற்க மறுக்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா முகத்தை பார்த்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மகா கோவத்தோட. பக்கம் வீட்டுக்கு வந்தவுடனே திரும்ப அழகியோட பிரச்சனை ஆரம்பமாகுது. எல்லாரையும் நிற்க வச்சு அனாமிகா என்ன பண்ணுறாங்க, எனக்கு இப்போவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அனாமிகா நீனு வந்ததும் வராதமா பிரச்சனையை ஆரம்பிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை பார்த்து கேள்வி கேட்க, ஆமாம் நான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கேள்வி கேட்க, எனக்கு விஜய் தான் பிரச்சனை அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, விஜய் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நிரூபணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காகமா விஜய் மேலே நீ கோவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி பேச, இந்த விஷயத்தில் வேணால் ஒரு பொண்ணு தாங்கிப்பா, ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எந்த பொண்ணும் இதை மாதிரி ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா என்ன தான் நியாயப்படுத்தி பேசினாலும், சரிம்மா அனாமிகா உன்னோட மனநிலைமை எனக்கு புரியுது, அதுக்காக இப்போ என்ன பண்ணணுன்ற நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கேட்க, சொல்கிறேன் தாத்தா, ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைனா அழகி இந்த வீட்டில் இருக்கணும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறத கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. என்னம்மா அனாமிகா இப்படி ஒரு முடிவை சொல்கிறியம்மா, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறத கேட்ட அனாமிகா, என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறது கேட்ட விஜய் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அழகிய பிரிஞ்சு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அனாமிகா, இனிமேலும் அந்த வேலையை என்னால் பண்ண முடியாது, இதுதான் உன்னோட முடிவாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து அனாமிகா கேட்க, ஆமாம் அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, அனாமிகா கோபத்தோட கிளம்ப பார்க்குறாங்க. என்ன அனாமிகா நீ இதை மாதிரிலாம் பண்ணுறியம்மா, இதுக்கு முன்னாடி சூர்யா தான் இந்த தப்பை பண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மகா என்ன பண்ணுறாங்க, குழந்தைய ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தை மேலே அன்பாதனமாக இருந்தால் அந்த மனசியமா உனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. மகாக்கா மாதிரி தப்பு பண்ணவங்களை ஏற்றுக்க நான் ஒன்றும் தியாகி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே சொல்கிறதன் பேரில் அனாமிகா இந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்காங்களா, சூர்யா மகா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.